நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப ஜீவன் எங்க இருக்குன்னா இயேசுக்குள்ள இருக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவருடைய ஜீவன், அவர் எப்படி மனுஷனுக்கு ஒளியாக வந்தாரோ அவரை யாரும் ஏமாற்ற முடியல, அவரை யாரும் மலையிலிருந்து உருட்டி விட முடியல, அவர் செய்கிற அற்புதங்களை யாரும் தடுக்கவும் முடியல. அவருக்குள் இருந்த ஜீவன், தேவனுடைய ஜீவன், அது அவ்வளவு அற்புதங்களை செய்தது. ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ஜீவனுக்கு வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. வார்த்தையின் வடிவில் அவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம அறிந்து கொள்றப்ப நமக்குள்ள அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ உலக மக்களை போல நம்ம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கு, குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவரே சாட்சியிட்டு இருக்கிறார். ரோமர் 8 நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் சாட்சி எடுக்கிறார். இன்னைக்கு சத்தா பரலோகத்துக்கு போவீங்கன்னா கரெக்டா சொல்ல முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவனுள்ள வல்லமையுள்ள ஆவியையும் நம்முடைய மனசையும் சரீரத்தையும் பிரித்து காண்பிக்கக்கூடிய அந்த வல்லமை இந்த வசனத்துக்கு இருக்கிறது. நான் இதற்கு பிரியமானது, இது கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இது என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நடக்க வேண்டும் அப்படின்னு அப்படி நம்ம விசுவாசிக்கிறவர்களா நம்ம இருக்கிறோம். அதை பிரித்து காண்பிக்கிறது. அநேக நேரத்துல மனசு அப்படியே யோசிக்குது எப்படியாச்சும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா காரியம் நடக்கணும்னா காலில் விழுகணுமா இல்லை வேற என்ன செய்யணுமா, என்ன வேணாலும் செய்யறதுக்கு ஆயத்தம்னு இருக்காங்க. அது உண்மையிலே அவங்களுக்கு தெரியும், அவங்க ஆவிக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. வசனம் நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் அது பிரித்து காண்பிக்கிறது. உள்ள இருந்து நம்ம மனதுக்கு மனதுக்கு அப்புறம் நம்ம பேசுறவங்களா செயல்களா இருக்கணும். அதான் இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். இருதயத்துல வசனம் இருந்தா வசனம் நமக்குள்ள வரும். நமக்குள்ள இந்த விசுவாசத்தின் வசனம் வர்றப்ப அந்த விசுவாசம் அனுப்புற காரியமா வாய்க்குது. விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது.